வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ். கொரோனா புண்ணியத்துல ஒரு வருஷமா ஸ்கூலுக்கு போகாம ஸ்கூல் எப்படி இருக்கும், ஸ்கூல்னா என்ன அப்படின்னு பசங்க மறக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனா நம்ம சும்மா இருப்போமா? ஸ்கூலை பத்தின 12 ஆச்சரிய தகவல்கள் உங்களுக்காக. திபெத்தில் இருக்கிற புமஜயாங் டங்ஜயாங் அப்படின்ற மலைக்கு மேல இருக்கிற ஸ்கூல் தான் உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல இருக்கிற ஸ்கூல் அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. புமஜயாங் டங்ஜயாங் பிரைமரி ஸ்கூல் வந்து கடல் மட்டத்துல இருந்து 5022 மீட்டர் உயரத்துல இருக்கான். நல்லா படிச்சு ஜெயிச்சா வானத்தை தொல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல படிக்கும் போதே நம்ம வானத்தையே தொல்லாம். உலகத்திலேயே மிக பழமையான ஸ்கூல் இங்கிலாந்துல கேண்டர்பரில இருக்குங்க. கிங் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஸ்கூல் வந்து கிபி 597 அப்ப தொடங்கி இருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல் இன்னும் இயங்கிட்டு இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல சான் பால்கோ அப்படின்ற இடத்துல ஒரு ஸ்கூலை பாட்டில்களாலேயே கட்டியிருக்காங்க. 900 பாட்டில்கள் யூஸ் பண்ணி மணல், தண்ணி, வைக்கோல் இதெல்லாம் ஆட் பண்ணி அதை சிமெண்ட் மாதிரி ஒரு பொருளை வச்சு இந்த ஸ்கூலை கட்டியிருக்காங்க. இது என்னங்க ஆச்சரியம், நம்ம கிட்ட தேங்கி இருக்கிற பாட்டில்களை வச்சு ஒரு கோட்டையே கட்டலாம். சிட்டி மாண்டசாரி இந்த ஸ்கூல் வந்து லக்னோல இருக்குங்க. உலகத்திலேயே அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஸ்கூல் அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. 64547 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிக்கிறாங்க. 1050 கிளாஸ் ரூம்ஸ், அப்புறம் 3700 கம்ப்யூட்டர்ஸோட இந்த ஸ்கூல் இயங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும்ல, அந்த அன்னைக்கு நம்ம சுண்டல் கடை போடுறோம், லட்சாதிபதி ஆகும். இத்தாலியில துரின் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரே ஒரு டீச்சர் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு ஒரு ஸ்கூல் இயங்கிட்டு இருக்குன்னு 2014ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூல் தான் உலகத்திலே மிக சின்ன ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னங்க பிரமாதம், இந்தியால இது மாதிரி நூத்துக்கணக்கான ஸ்கூல் இருக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு. எல்லா மாணவர்களும் படிக்க வரணும், அதுதான் வளர்ச்சி. ஹாலந்து நாட்டுல குழந்தைங்க வந்து தங்களோட 4வது பர்த்டே அன்னைக்கு தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவாங்களாம். அதனால அந்த ஸ்கூல்கள்ல அடிக்கடி ஹாப்பி பர்த்டே பார்ட்டி நடக்குமா. சின்ன வயசுல வெக்கத்தோட அந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பக்கத்து கிளாஸ்க்கெல்லாம் நம்ம சாக்லேட் கொடுக்குற சுகம் இருக்கே. பிறந்தா ஸ்கூல் ஸ்டூடெண்டா பிரான்ஸ்ல பிறக்கணுங்க. ஏன்னா அங்க பாடத்திட்டத்தோட மதியானம் லஞ்சும் சேர்ந்துருங்க. அதாவது நல்லா சாப்பிட்டா நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட். இந்நேரம் நான் அங்க பிறந்திருந்தேன், ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்திருப்பேன். உலகத்திலேயே அதிக வயசுல ஸ்டூடெண்ட்டை ஸ்கூல்ல சேர்க்கிற நாடு வந்து பின்லாந்து தாங்க. அங்க 7 வயசுல தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்களாம். அது வரைக்கும் வாழுத்தனத்தோட உச்சத்தையே சொல்லலாம் வீட்டுல. ஆனா பாவம் பேரண்ட்ஸ். தென்கொரியால ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓ ஜாலி அப்படின்லாம் வீட்டுக்கு போயிட முடியாதாங்க. இருந்து ஸ்கூலை பலன்னு கிளீன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போக முடியுமா. இந்த ரூல் மட்டும் நம்ம ஊர்ல கொண்டாந்தோம், வார கணக்கில் ஆகும் கிளீன் பண்றதுக்கு. பசங்க அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு பசங்க போட்ல போய் பார்த்திருப்பீங்க. ஆனா ஸ்கூலே போட்ல போய் பார்த்திருக்கீங்களா? பங்களாதேஷ்ல நூத்துக்கணக்கான ஸ்கூல்ஸ் வந்து போட்ல தான் இயங்கிட்டு இருக்கு. கிளாஸ் ரூம், இன்டர்நெட் கனெக்ஷன், அப்புறம் லைப்ரரின்னு எல்லாமே சோலார் சிஸ்டம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்வொர்க் பண்ணலன்னா டீச்சர்ஸ் உடனே கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ், வெளியே போங்கடா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜப்பான்ல சின்ன வயசுல இருந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அப்படிங்கறத ஸ்கூல்ல இருந்தே சொல்லி தராங்க. அதாவது ஸ்கூலுக்கு தனியா தான் வரணும், தனியா தான் சாப்பாடு எடுத்துட்டு வரணும், தனியா தான் சாப்பிடணும், தனியா தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ரூலே இருக்கான். என்னதான் சொல்லுங்க, நம்ம சின்ன வயசுல லஞ்ச் டைம்ல அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்து நமக்கு ஊட்டுவாங்களே, அந்த சுகமே. உலகத்திலேயே ஹோம்வொர்க் அதிகமா கொடுக்குற நாடு எது தெரியுமா? சைனா. அங்க மாணவர்களுக்கு 14 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு ஹோம்வொர்க் கொடுப்பாங்களாம். நம்ம ஊர்ல ஹோம்வொர்க் அதிகமா இருக்குன்னு புலம்புற மாணவர்கள் எல்லாரும் சைனா மாணவர்களை நினைச்சு பார்க்கணும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.